சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும், படைக்க போகும் என்னுடைய ஆரியர் நண்பர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போல எங்க வீட்டு பிள்ளை சண்முக பாண்டியனும் சகாப்தம் படைக்க வேண்டும் என்று மனசார வாழ்த்துகிறேன். முதல்ல பிரபு சார் என்னை மாட்டி விட்டார். அவருக்கு சும்மா ஓவராக பில்டப் பண்ணி விட்டார். நான் நல்லா பேசுவேன்ட்டு. அது பிரபு சார் வந்து இப்போ எக்ஸ்ட்ரானரியாக பேசுவார். அதெல்லாம் சும்மா இது நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. நான் விஜய் பிரபு எல்லாம் வந்து இப்படி ஒருத்தர் மாட்டி விட்டு விளையாடுறது ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வேற ஒரு மேடையாக இருந்துன்னு வச்சுங்களேன், இப்படி யதார்த்தமாக இருந்துருச்சு. மயில்சாமியை மயில் நம்மக்கிட்ட ரைட்ஸ் வாங்காமல் சொல்லக்கூடாது, நான் தான் முதல் சொன்னவன், அள்ளி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை சொல்லி கொடுத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த்னு. அதை வந்து நீ வந்து ஒரு சினிமாவில் வந்து எப்பவுமே ஒரு வேற மொழியில் அதை ரீமேக் பண்ணோம்னா அதை ரைட்ஸ் நீ கேட்டு வாங்கின. நீ பாட்டுக்கு அடிச்ச, நான் இங்கே தான் பார்க்காம எந்திரிச்சு மயிலுன்னு காட்டி நான் எஸ்கேப் ஆனேன். இல்லாட்டி அந்த பேரை நீ தட்டிட்டு போயிருப்பீல்ல. இருந்தாலும் மயிலை மன்னிச்சிருவேன். ஏன்னா வந்து அவர் என்ன மாதிரி அவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படுதீவிரமான ரசிகன் மயில்சாமி. அதனால வந்து அதுக்கு மயிலுக்கு ஒரு மன்னிப்பு உண்டு. இது வந்து நம்ம இயக்குனர் எஸ்எஸ்சி சார் பேசினார்ல, சண்முக பாண்டியனை பொறுத்த வரைக்கும் யாரையும் உதாரணமா எடுத்துக்க வேண்டாம், அவங்க அப்பாவை உதாரணமா எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்னு அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் இயக்குனராக இருந்து சொன்னார். நான் அதையே வந்து ஒரு நடிகராக இருந்து சொல்றேன். ஏன்னா ஒரு நடிகனுக்கு வந்து ரெண்டு விஷயம் முக்கியம். அதாவது ஆக்டிங்னு நடிப்புன்னு வந்ததுக்கு அப்புறம் எதையுமே தெரியாது முடியாதுன்னு சொல்லக்கூடாது. இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு வேகத்தை கொடுத்ததே வந்து நண்பர் விஜயகாந்த் அவர்கள் தான். என்ன சிக்கல்னா, இந்த சமகால போட்டியாளர்கள் இருக்குல்ல, ஒருத்தர் ஒன்று பண்ணுனா வந்து மற்ற நடிகர்கள் அதில் நிர்பந்திக்கப்பட்டுருவாங்க. இப்போ நான் வந்து நானும் விஜயும் ரொம்ப கஷ்டப்பட்டு கம்பெனி ஏறி முன்னுக்கு வந்தவங்க தான். ஆனால் என்னன்னா, நான் டக்குன்னு தகுடு அப்படின்னு ஃபேமஸ் ஆகிட்டேன். அதில் எனக்கு என்ன ஆகி போச்சுன்னா, சரி என்ன ரெண்டு வார்த்தை தகுடுனால கைதட்டுறாங்க, நம்ம ஏன் கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணோம் டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பில் இருந்தப்போ வேற வழி இல்லாமல் நான் ஹீரோ ஆகிட்டேன். நான் ஹீரோ போது அன்னைக்கு பெரிய லெவலில் இருக்காரு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அப்ப என்னன்னா, அவர் எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது ப்ரொடியூசர் டைரக்டர் எங்ககிட்ட குத்தி காட்டுவாங்க. நான் கொஞ்சம் ஃபைட் பண்றதுக்கெல்லாம் சோம்பேறித்தனம் பண்ணுவேன். அது சொல்லுவார், சார் அவர் பாருங்க சார் செவுத்து மேலே அடிச்சு அப்படி வந்து இப்படி வந்து அடிக்கிறார் சார், அந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணா தான் சார் பிஎன்சியோட அப்படின்னா வேற வழியில நம்மள அப்படி ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. சரி இவர் மாதிரியே நம்மளும் ஏறி கஷ்டப்பட்டு உரைச்சு அந்த அளவுக்கு வராது. வந்தா ஜனவரி 1ங்கிற ஒரு படத்துல வந்து ஒரு டேபிள், அதுல வந்து ஒரு 1000 மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த மெழுகுவர்த்தி மேல ஒரிஜினலா டூப் இல்லாம சம்மர் சால்ட் அடிச்சு அந்த டேபிள் உடைக்கிறார். இதே சூப்பர் ஐந்த மாஸ்டர் எங்கிட்ட வந்து பாத்தீங்களா, அவர் விஜயகாந்த் சார், நான் சொன்னேன் ஏதோ இப்படி ஒரு கிக் அப்படி ஒரு கிக் பண்ணுங்க இப்படி ஒரு கிக் பண்ணுங்காட்டி பண்ண, இதெல்லாம் நம்மளால பண்ணிட்டு இருக்க முடியாது, விட்டுருங்க மாஸ்டர் அப்படின்னு. அதாவது நடிகர்களே பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு கடுமையான உழைப்பாளி ஒரு நடிகன் தான் அது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான். அதே மாதிரி நாளை உனது நாள்னு ஒரு படம், சந்திரசேகர் சார் சொன்னாரு எல்லாம் ஒரே ரூமில் தான் படுத்துக்குவாங்க. அவரு அதே மாதிரி தான் நாங்களும், ஹீரோ அவரு நான் வில்லன். அந்த படத்துல ஹீரோக்குன்னு தனியா ரூம் கொடுத்துருப்பாங்க. ஆனா எல்லாம் ஒரே ரூமில் தான் படுத்து பிறலுவோம். எல்லாருக்கும் தனித்தனி கார் இருந்தாலும் ஒரே காரில் ஏறிட்டு தான் போவோம். அதெல்லாம் வந்து அவ்வளவு ஒரு ஜாலியான காலகட்டம். அப்ப நாளை உனது நாள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிப்பாரு டான்ஸ் பண்றதுக்கு. ஆனா அதுவே ஃபியூச்சர்ல ஒரு கூலிக்காரனுங்கிற படத்துல ஒரு தைரியமா பரதநாட்டியம் ஆடினாரு. அந்த பாட்டை வச்சு நான் சண்முக பாண்டியனை வாழ்த்துறேன். வச்ச குறி தப்பாது, இந்த புலி தோக்காது. இந்த புலி இல்ல, எந்த புலியும் தோக்காது. ஏதோ ஒரு சின்ன ஒரு காலதாமதம் ஆகலாம், அவ்வளவுதான். இந்த புலி இல்ல, எந்த புலியுமே தோக்காது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அது மாதிரி ஒரு நிர்பந்தத்தை ஒரு நடிகன் வந்து ஒரு நடிகனுக்கு ஏற்படுத்துற ஒரு நடிகன் இருக்கு பாருங்க, அது வந்து மிக அற்புதமான ஒரு விஷயம். இப்போ ஒரு கார்த்திவா இப்பதான் ஃபைட்டை பத்தி பேசிட்டு இருந்தா, கார்த்தி சும்மா இல்லாம வந்தவர் சண்முக பாண்டியன் உசுப்பி விடுறாரு. நம்ம வந்து ஃபைட்ல வந்து அப்பாவை தாண்டிடணும் அப்படின்னு. அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். நான் என்ன சொல்ல, தாண்டலாம். என்ன இல்ல கார்த்தி, இன்னைக்கு நல்ல எக்யூப்மெண்ட், ரோப்பு. அவர் நிஜமாவே பல்ட்டி அடிச்சு மெழுகுவர்த்தி மேல விழுவாரு. அதை இப்ப நான் பேசிட்டு இருந்தேன். அந்த நிஜமாவே விழுவாரு. இப்ப அதெல்லாம் தேவையில்லை. அவர் அளவுக்கு நீ அப்பா அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இன்னைக்கு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், இந்த ரோப் எல்லாம், அந்த ரோப்பு கட்டி இப்ப தூக்குனாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ரோப்லயே உட்காந்து டீ எல்லாம் குடிக்கலாம். அவ்வளவு சௌரியமா இருக்கு.
அப்புறம் தேவையானப்ப பல்ட்டி அடிச்சுக்கலாம். பட் இவர் அப்படி இல்லை. நம்ம நண்பருக்கார விஜய் அது அப்படி இல்லை. அது ஒரிஜினலா டபால் நடிச்சு உடைக்கிறது டேபிள்ல. 1000 மெழுகு வச்சு அது மேல குட்டிக்காரன் படிக்கிறது. இப்ப நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நல்ல ரோப் வந்திருக்கு, நல்ல கம்ப்யூட்டர் கிராஃப்ட்ஸ் இருந்தது. நீ வந்து சும்மா இல்லாம உசி போட்டு போயிடாத. இப்படி கழிச்சு அப்படி நீ இருந்து பேசிட்டு போன. நீ உட்கார. நீ அது மாதிரி ஒரு நடிகனுக்கே ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துற ஒரு நடிகன் அப்படின்னு நான் சொல்றேன் பாத்தீங்களா. அது வந்து குறிப்பா வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னன்னா எல்லா படத்திலும் ரிஸ்க் எடுத்து சண்டை போட்டார்னா அதுக்கப்புறம் வர நடிகர்களும் சமகால நடிகர்களும் அவர் மாதிரியே சண்டை போட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கிடுவாரு. அதே மாதிரி நடிகர் தினம் சிவாஜி அவர்கள் சேரன் செங்குட்டுவன் வசன ராஜாராணி படத்துல வந்து அதுதான் உலகத்திலேயே ரெக்கார்ட் பிரேக். ஒரு மேகசின் 1000 ஃபீட் மேகசினை மாட்டினாங்க, கழட்டினாங்க ஒரே டேக். அது என்ன அவர் செய்யும் போது சமகால நடிகர்களும் அதை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. அப்படி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தினவன் தான் ஒரு அற்புதமான நடிகன், ஒரு நல்ல மனித நேயம் உள்ள மனிதனும் தான். இப்ப நான் சொன்ன விளையாட்டுக்கு சொல்ல அள்ளி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சொல்லி கொடுத்தவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சொன்னது விளையாட்டுக்கு சொல்ல. ஏன்னா அவர் ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துவார். நாட்டில் ஒரு மழையோ வெள்ளமோ புயலோ ஒரு கஷ்டமோ வந்துன்னா டபால்னு முதல்ல தூக்கி ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாரு. அட இவரு கொடுத்துட்டாரு நம்மளும் கொடுத்து ஆகணுமே. அப்படி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தும் போது அது இந்த சமுதாயத்துக்கு நல்ல விஷயமா போயிருது. இப்படி போட்டி போட்டு அவர் 1 லட்சம் கொடுத்தா நாங்களும் கொடுக்கறது இப்படியே கொடுத்துட்டு இருந்தோம். எங்கேயோ குஜராத்லயும் ஆந்திராலயும் தமிழ்நாட்டிலையும் கூட இல்லை, எங்கேயோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. டப்புன்னு 10 லட்சத்தை தூக்கி கொடுத்தாரு. எல்லாரும் சைலண்ட். இது ஓவரா போயிட்டு இருக்குப்பா, நம்மளால முடியாது அப்படின்னு எல்லாம் ஜகா வாங்கிட்டாங்க. இல்ல அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கிட்டு செய்யக்கூடியவர். அப்புறம் என்னுடைய நண்பர் விஜயகாந்தை பத்தி ஒன்று சொல்றேன். அது வந்து சண்முக பாண்டியன் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர் வந்து சினிமாவில் இருந்ததுனால சினிமாவில் நம்பர் 1 இருக்கிறாரு. அரசியல் வந்தாலும் அரசியல்ல வந்து ஒரு நிர்பந்திக்கக்கூடிய சக்தியா இருக்காரு. அது ஒரு தகுதியுள்ள மனிதன், ஒரு திறமையுள்ள மனிதன் எந்த தொழில எந்த துறையில் இருந்தாலும் அவன் முன்னாடி நிற்பான். அது வந்து பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பத்தி ஒன்று சொன்னாங்க. தம்பி ராமச்சந்திரன் சினிமாவில் இருப்பதால் சினிமாவில் முதலிடத்தில் இருக்கிறார். என் தம்பி ராமச்சந்திரன் சினிமாவில் இல்லாமல் வேறு எந்த துறையில் இருந்தாலும் அதிலும் ராமச்சந்திரன் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருப்பான் அப்படின்னு புரட்சி தலைவரை பத்தி பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அது அப்படியே என்னுடைய நண்பர் விஜயகாந்துக்கு பொருந்தும். அவர் எந்த துறையில் இருந்தாலும் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக, ஒரு முக்கியம் வாய்ந்த சக்தியாக இருப்பார் என்பதில் எந்த அளவும் சந்தேகமே இல்லை. அப்புறம் வந்து கேட்டா உதவி செய்யறவங்க இருக்கிறாங்க, கேட்காமே உதவி செய்யறவர். எனக்கு வள்ளல்னு ஒரு படத்துல பிரச்சனை வந்தப்போ அப்போ செல்போன்லாம் இல்லாத காலகட்டம். தினம் காலையில் 5 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி எழுப்பிடுவார். ஏன்னா அவங்க துணைவியார் அந்த படத்தை பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க, அதில் ஏதோ சிக்கல் போல இருக்குது, சத்யராஜன் அந்த படம் ரிலீஸ் ஆகிற சிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்குது. இவர் தினம் ஃபோன் பண்ணி நான் உங்களோட லேபுக்கு வரட்டுமா பேசி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆன அன்னைக்கு தன்னுடைய ரசிகர் மன்ற அன்னைக்கு வந்து ஒரு சமகால போட்டியாளர் நான்லாம் தன்னுடைய ரசிகர் மன்ற தோழர்களை எல்லா தியேட்டருக்கும் அனுப்பி அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணவர் விஜயகாந்த் அவர்கள். அது மாதிரி எந்த விஷயம் கொடுத்தாரு. நான் ஏன் சொன்னேன், எந்த விஷயத்தையும் அவர் சரியா செய்வார்னு ஏன் சொன்னேன். நடிகர் சங்க கடன் பிரச்சனை வந்தப்போ தத்தளிச்சுட்டு ரொம்ப நாளாக இருந்தது. ஆனால் இவர் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் எல்லா நடிகர்களையும் ஒருங்கிணைச்சு போய் கடனை கட்டி அது போக ஒரு பெரிய சர்ப்ளஸ் அமௌண்ட்டை கொடுத்து நடிகர் சங்கத்தினுடைய லெவலில் எங்கேயோ கொண்டு போய் விட்டார். அது மாதிரி கடுமையான உழைப்பாளி. தெரியாத சொல்ல மாட்டார். எனக்கு தெரியும், எனக்கு அவரெல்லாம் டான்ஸ் பழகிட்டே வரல. ஆனால் கூலிக்காரங்கள் படத்தில் ஒரு பரதநாட்டியம் ஆடணும்னு உடனே ஆடிட்டாரு. பல்ட்டி அடிக்கணுமா அடிச்சிருவார். ஏன்னா அவர் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அங்கே பெரிய ரைஸ் மில் ஓனர் அவங்க அப்பா, மதுரையில் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அது வந்து இது வந்து இவ்வளவு சிரமப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு தன்னம்பிக்கை உள்ளவர். நான்லாம் எப்படின்னா ஏதோ ஒரு கேரக்டர், எந்த கேரக்டர் கிடைச்சாலும் நடிச்சா போதும் அப்படின்ட்டு இருப்பேன். ஆனால் இவர் ஒரு தடவை ஹீரோ ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன சர்க்கிள் வந்தது. சட்டமுறையீட்டரை படம் பெரிய வெற்றி அடைஞ்சு ஓஹோன்னு போயிட்டு இருக்குது. அப்புறம் சட்டமுறையீட்டரை வெற்றிக்கு அப்புறம் இந்த சாட்சி தான் மறுபடியும் அவருக்கு சக்ஸஸ். நடுவில் வந்து ஒரு சின்ன சர்க்கிள் வந்தப்போ அவர் வில்லனா நடிக்கிறதுக்கும் மிகப்பெரிய பேனர்ல எல்லாம் வில்லனா நடிக்கிறதுக்கும் ஒரு வேற குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிக்கிறது கேட்டாங்க. தைரியமாக முடியான்ட்டார். அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதர். அதனால என்ன சொல்றேன்னா, எஸ்எஸ்சி சார் சொன்னதான் சொல்றேன். சண்முக பாண்டியன் எங்க வீட்டு பிள்ளை சண்முக பாண்டியன் உங்க வீட்டு பிள்ளை விஜயகாந்தை போல வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.